போருக்கு முன்பு என்ன சூழல் இருந்ததோ அதே சூழல் தான் இப்போதும் இருக்கிறது. போர் முடிந்த பிறகும் அங்கே மக்கள் ஒரு பீதியில் தான் இருக்கிறார்கள். காணாமல் போனவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை. காணாமல் போனவர்களை குறித்த விவரத்தை அரசு வழங்குவதற்கு தயாராக இல்லை. அந்த போராட்டங்களும் தொடர்கிறது. மற்றபடி கலாச்சார படையெடுப்பு என்கிற வகையில் தமிழர்களின் தாயகமாக இருக்கிற வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் ஆகியவற்றில் திடீர் என்று புத்தர் சிலைகளை கொண்டு வந்து நிறுவுகிறார்கள். புத்தர் சிலையை கொண்டு காணிகளை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். சிங்கள குடியேற்றம், பௌத்தமயமாதல் ஆகிய நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையிலே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட இடதுசாரி சிந்தனையுள்ள ஜேவிபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவர்களும் இனவாதிகளாகவே இருக்கிறார்கள். அந்த அரசு இனவாத அரசாகவே இருக்கிறது என்பதைத்தான் உணர முடிகிறது. ஆகவேதான் புதிதாக எழுதப்போகிற அரசமைப்பு சட்டத்தில் எங்களுக்கும் அதிகாரம் வேண்டும், அது தன்னாட்சி அதிகாரமாக அமைய வேண்டும். எனவே ஒற்றையாட்சி முறை இல்லாமல் கூட்டாட்சி முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுவாக முன்வைக்கிறார்கள்.